இந்த பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாமா? சாரீ கிளாத்லேருந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கேன்வாஸ்லேருந்து டைமண்ட் ஷேப்பில் ஒரு 4 பீசஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். இந்த கேன்வாஸில் ஒரு சைடு நல்லா பாலிஷாக இருக்கும், இன்னொரு சைடு கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கும். இந்த பாலிஷாக இருக்க சைடை சாரீ கிளாத்தில் வச்சு அழகாக அயர்ன் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா அதை கட் பண்ணி எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறமா ஒரு 3/4 இன்ச் அளவில் ஒரு கோல்டன் கிளாத் எடுத்து அதை கொஞ்சமாக அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு அது இதில் பைப்பிங் டிசைன் மாதிரி அழகாக கொடுத்து எடுத்துக்கணும். நம்மளுக்கு ஒரு பெட்டல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி 4யுமே அழகாக கோல்டன் கலரில் பைப்பிங் கொடுத்து எடுத்து வச்சுக்கணும். 4 பெட்டல்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சாரீ கிளாத்லேருந்து கொஞ்சம் பீஸ் எடுத்து இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு லூப் டர்னர் மூலமாக பைப்பிங் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி நான் 2 பைப்பிங் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் டிசைன் பண்ணுறதுக்காக. ரெடி பண்ணி வச்ச பெட்டல்ஸ் எல்லாமே எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரியே அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பைப்பிங்கை மேலேயும் கீழேயும் அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இதில் ஃப்ளவர் லுக் கொடுக்கறதுக்காக மிடில் ஒரு ஸ்டோன் ஒட்டி வச்சுருக்கேன். அப்புறமா கோல்டன் கலர் லேஸை அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான். டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.